கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம கூட பாடத்தை படிக்கிறதுக்கு நம்ம கூட ஷேரன் வந்திருக்காங்க. ஹாய், எனக்கும் உங்கள் கூட சேர்ந்து இந்த பாடத்தை படிக்க ரொம்ப சந்தோஷம். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாரும் ஜெபம் செய்யணும். எங்கள் அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நல்லதொரு நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வீடியம் கூட ஆண்டவரே உங்களுடைய பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். தேவன் தாமே எங்கள் கூட இருந்து நாங்கள் படிக்க போகிற பாடத்தை ஆசீர்வதித்து அதை நாங்கள் படித்தோம் என்று விட்டு விடாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்ளை செய்கிற பிள்ளையாருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் இந்த வருஷத்தோட கடைசி பாடத்தை படிக்க போகிறோம். இந்த வாரம் 4வது காலாண்டின் 13வது வாரம் பாடத்தை படிக்க போகிறோம். இந்த வாரம் பாடத்திற்கான தலைப்பு தந்தையின் தேவன் தன் குமாரனுக்காக தேர்வு செய்கிறார். இந்த வாரம் பாடத்துக்கான வசனம் லூக்கா 3வது அதிகாரம் 23 மற்றும் 31வது வசனத்தில். அவ்வேளையில் இயேசு தமது ஊழியத்தை துவங்கும் போது ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். 31ஆம் வசனம். எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். இந்த வாரத்தோட பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சில கேள்விலாம் கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு நீ எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க 1884 வருடத்திலிருந்து 1887 வருடம் வரையும் அதுக்குள்ள பிறந்தவங்க. அவங்களோட பெற்றோர்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவங்களை கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க பெற்றோர்களோட பெயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த வருடத்தோட கணக்கெடுப்பை நம்ம பார்த்தோம்னா பேரை கண்டுபிடிக்கலாம். 3 ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஒன் 1880, ரெண்டாவது 1900, மூன்றாவது 1910. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கொஞ்சம் டைம் தாங்க, யோசிச்சு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன வருஷ பிரகாரத்தில் பார்த்தா 1900 பார்த்தா அவங்க பிறக்கவில்லை. 1880 அவங்க பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா 1910 அவங்களுடைய பேர்கள் பார்க்கலாம். ரொம்ப சரியாக சொன்னீங்க, தான் பதில். அடுத்த கேள்வி, உங்களுடைய முன்னோர்களை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா எந்த இடத்துல தேடினா சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி. இதற்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இணையதளம், ரெண்டாவது உங்களுடைய பாட்டி, மூன்றாவது நூல் நிலையம். இதற்கான பதில் எங்கள் பாட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டிக்கு அவங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் பேரும் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு உங்கள் முன்னோர்களை பற்றி தெரியணும்னா உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டு குறித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம லைப்ரரிலையோ இல்லை இன்டர்நெட்லையோ தேடினா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சரியாக சொன்னீங்க. இன்னைக்கு இன்னொரு கடைசி கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுடைய முன்னோர்களுடைய பிறந்த தேதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. அந்த ரெக்கார்டில் எந்த தேதி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை தேர்வு செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா 1834 இருக்கிற ஞானஸ்தானம் ரெக்கார்டு. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா 1850 ஆண்டில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மூன்றாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1902 ஆண்டில் இருக்கிற இறப்பு ரெக்கார்ட்ஸ். இது மூணுத்துல எது நீங்க சரியா இருக்கும்னு தேர்வு செய்றீங்க? நான் நினைக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்த ரெக்கார்டில் தான் அவங்க பிறந்த தேதி சரியா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவங்க பிறந்த தேதியை ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ட்ரி போட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அதனால சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால அவங்க இறந்த தேதியை ரொம்ப நாள் கழிச்சு பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஞானஸ்தான தேதியில் பார்த்தா அவங்களுக்கு அப்போவே என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதனால அந்த தேதி ரொம்ப சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கேட்ட 3 கேள்விக்கும் அழகாக தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். தாராளமாக போகலாம். நான் எதற்காக உங்களுடைய முன்னோர்களை பற்றியோ இல்லை மூதாதையர்களை பற்றியோ கேள்வி கேட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நம்ம பாடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றை பற்றியும் அவருடைய பரம்பரையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கான பாடம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்தும், மத்தேயு 1ஆவது அதிகாரத்திலிருந்தும், 16 அதிகாரத்திலிருந்தும், லூக்கா 3ஆவது அதிகாரத்திலிருந்தும் எடுக்கப்பட்டது. புதிய பாடல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ 17 முறை தாவீதின் குமாரன் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் காத்திட்டு இருந்த மேசியா அவர் தான். ஆனா எல்லா இடத்துலையும் அவர் மேசியான்னு சொல்லாம தாவீதின் குமாரன் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முந்தைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய பரம்பரையை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஐபேட் கிடையாது, மொபைல் கிடையாது, எந்த கேம் விளையாடுறதுக்கான கருவி கிடையாது, மொபைல் கூட கிடையாது, டிவி கூட கிடையாது.
ராத்திரி ஆச்சுன்னா நடுவில் தீ வச்சு எல்லாம் சுற்றி உட்காந்து அவங்களுடைய முற்பிதாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வந்து கிடைச்சது. இந்த செய்தி ஒவ்வொரு பரம்பரையாக கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. இதெல்லாம் கேட்ட பிறகு நான் யாருமே இல்லாத அண்ணாத இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் யாருன்னு கேட்டால் என்னை பற்றி சொல்ல எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அப்படி தான் அவங்க வாழ்க்கையும் இருந்துச்சு. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தோம்னா இரவில் அவர்களுடைய முன்னோர்களோட பெயர்களை வந்து மறுபடியும் அவர்கள் சொல்லி பார்க்கறத நம்மளால பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேகம் எழுத்து வடிவங்கள் இல்லை. நிறைய காரியங்கள் அவங்க வாய் சொல்லும் மூலமாக தான் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டாங்க. அப்போ ஒருவர் வந்து இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவர்களுடைய மூதாதையர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய இடமும் ஞாபகம் இருக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இயேசுவின் நாளில் நீங்க ஒரு ஆசாரியர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய முற்பிதாக்கள் பேரை சொல்லி அவங்க பேரு ஆரோன் குடும்பத்துக்கோ இல்லை லேவி கோத்திரத்துக்கோ போய் சேர்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெயர்களும் அவர்களுடைய மூதாதையர்களோட பெயர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. மத்தேயுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா அவர் எப்படி வந்திருக்கிறாருன்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆரம்பம் ரொம்ப பிடித்திருந்தது. மேசியா யாருன்னு சொல்லி நிர்ணயிக்க அவர்களுடைய முற்பிதாக்களிலிருந்து மத்தேயு ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது. மத்தேயு 2:1 என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இந்த வசனத்துல இயேசு பெத்லஹேமில் பிறந்தார்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து தாவீது வழியாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்றது 2 பெற்றோர்கள் மூலியமாக நிறைவேற்றப்படுது. இந்த நிறைவேறுதல் தாவீதின் வம்ச வரலாறு மூலியமாக மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அந்த காலத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் வம்ச வழியை சொல்லும் போது அதிகமா பெண்களுடைய பெயரை குறிப்பிட மாட்டாங்க. ஆனா மத்தேயுல பெண்களுடைய பெயர்களை பார்க்க முடியும். மத்தேயு 1ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பாரேஸ், சாரா இவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கிறது வந்து சகஜம். ஆனா இந்த இடத்துல தாமாரிடத்திலிருந்து பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண்ணாகிய தாமாருடைய பெயர் இங்க சொல்லப்படுகிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஆதியாகமம் 38ஆவது அதிகாரத்துல யூதா அவனுடைய பையனுக்கு தாமான் என்ற கானானிய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவனுடைய பையன் கொஞ்ச நாள்ல கொல்லப்படுகிறாரு. இப்போ தனியா இருக்கிற தாமாவை பார்த்துக்க வேண்டியது யூதாவினுடைய கடமை. ஆனா தாமார் தனியா இருந்தனால அந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாம ஆச்சு. தாமார் தன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு வேசியா செயல்படுகிறாங்க. யூதா அவருடைய உறவுல இருந்தாருன்னு தெளிவுபடுத்துறதுக்கு அவருடைய கோலை தாமார் கையில கொடுத்தாரு. ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் யூதா கிட்ட தாமார் கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லப்படுது. கணவர் இல்லாத தாமார் இப்படி இருக்காளே அப்படி கேட்ட யூதா ரொம்ப கோபம் அடைகிறாரு. இப்போ தாமார் அவளை காப்பாத்துறதுக்காக அவ வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தகப்பன் யூதா என்றது நிலைநாட்டுறதுக்கு அவர் கொடுத்த கோலை அங்க சாட்சியாக வைக்கிறார். அடுத்ததாவது பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறாரு. சல்மோன் போவாஸை ராகாபின் மூலம் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாவை பெற்றான். இந்த இடத்துல பார்த்தோம்னா ராகாப் அந்நிய தேசத்துல இருக்கிற ஒரு புறஜாதி பெண். தாமாரை போல ஒரு விபச்சாரி அந்த இடத்துல ஒரு வேஷம் போடல. அந்த காலத்துல ஒரு பெண் திருமணமாகாம இருந்தா அந்த பெண் வாழ்றதுக்கு 3 வாய்ப்புகள் வந்து இருக்குது. 1, அவ பட்டினியா கிடந்து செத்து போறது. 2வது அவ பிச்சை எடுத்து சாப்பிடலாம். 3வது அவ ஒரு வேசியா வாழலாம். ஆனா இந்த இடத்துல ராகாப்புக்கு ஆண்டவருடைய வரலாற்றுல பெயர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது ரூத். மத்தேயு 1:5 போவாஸ் ஓபேத்தை ரூத்தில் இடத்தில் பெற்றான். ரூத்தினுடைய கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ரூத் ஒரு புறஜாதியான பெண்ணாக மற்றும் இல்லாம அவள் ஒரு மோவாபிய ஸ்ரீயாக இருந்தாள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மோவாபியர்கள் லோத்துக்கும் அவளுடைய குமாரத்திற்கும் பிறந்த பிள்ளைகள். இது ஒரு சரியில்லாத உறவாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள தீட்டா எண்ணினாங்க.
இந்த மோவாபியர்கள் ஆண்டவருடைய சன்னதியில வரவே கூடாதுன்னு எழுதப்படும். அடுத்ததாக மத்தேயு 1:6 ஈசாய் தாவீது அரசனை பெற்றான். தாவீது அரசன் உரியாவின் மனைவியாய் இருந்தவளின் மூலம் சாலமோனை பெற்றான். மத்தேயு இதோட முடிச்சிடல. சாலமோனுடைய தகப்பன் தாவீது. அவனுடைய அம்மா யாருன்னு பார்த்தோம்னா உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாள். உரியா ஒரு ஏத்தியர். அப்போ திருமணத்துக்கு மூலியமா அவருடன் இணைக்கப்பட்ட பத்சேபாள் ஒரு புறஜாதியான பெண். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு நன்றாக தெரியும். இதுல கொடுக்கப்பட்டிருக்க பேர்களா பார்க்கும்போது மத்தேயு வேணும்னே வேதத்துல தேடி எதெல்லாம் ரொம்ப கொடுமையான நிகழ்ச்சிகளா இருக்குமோ, எதெல்லாம் சராசரி நிகழ்வுகளா இல்லாம இருக்குமோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி இயேசுக்கு உறவுல இருக்காங்க கொண்டு படுகிறது. அவர் இங்க கொண்டு வந்து காமிக்கிறார். இந்த உலகத்துல நம்ம செய்யற பாவத்துக்காக கிறிஸ்து மரித்தார். பாவம் இல்லாத அவர் பாவமாக இந்த உலகத்துல வந்து பிறந்தார். மத்தேயு 27 27-28 வாசிக்கும் போது, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த சிவப்பான அங்கி என்றது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அது என்னன்னா, ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து பிறப்பார், நமக்காக மரிப்பார் அப்படின்றத ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து நம்மளுக்கு சொல்லி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். தாமாருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலாக பிறந்த குழந்தை தன்னுடைய கையை வெள்ளை நீட்டுச்சு. 2 பிள்ளைகள்ல யார் முதல் பிள்ளை தெரிஞ்சதுக்காக அவங்க அம்மா அவங்க கையில சிகப்பான நூலை கட்டுகிறார்கள். மூத்த பிள்ளைக்கு தான் புத்திர சுவிகாரம். அதனால அதை தவற விடக்கூடாது என்று ஒரு அடையாளமா அவனுடைய கையில கட்டி வச்சார்கள். ஆபிரகாமுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமிலிருந்து ஈசாவுக்கும், ஈசாவின் மூலியமா யாக்கோபுக்கும், யாக்கோபின் மூலியமா யூதாவுக்கும் கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு உரிமை உள்ளவர்களாய் ஆக்குது. ஏன்னா இந்த வழியில தான் நம்மளை மீட்க மேசியா இதிலே பிறப்பாரு. யோசுவா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ராகாபினுடைய கதையில நம்ம பார்த்தோம்னா அவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவர்களை மீட்கப்படுகிறதுக்காகவும் சிகப்பு நூல் வந்து அந்த இடத்துல அடையாளமாக கொடுக்கப்படுது. இந்த சிகப்பு நூல் இல்லைன்னா இந்த சிவப்பு கயிறு நம்மளுடைய மீட்புக்காக அடையாளமா இருக்கு. இந்த சிவப்பு அங்கிய சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு போடுறாங்க. இந்த சிகப்பு நூல் இல்ல, இந்த சிகப்பு அங்கி நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பெற்றதுக்கு ஒரு உரிமையை நம்மளுக்கு கொடுக்கிறது. அதுதான் நம்மளுடைய மீட்பிற்கான அடையாளமாக இருக்கிறது. இந்த பாடத்துல இயேசு எந்த குடும்பத்துல வந்து பிறக்கணும், எந்த சந்ததியில வந்து பிறக்கணும், யார் மூலியமா பிறக்கணும் அப்படின்றத நம்மளுடைய மீட்புக்காக தேவன் ஆதியிலே தீர்மானித்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய குமாரனுக்காக ஒரு தேர்ந்தெடுத்தல வைக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த மீட்புக்கான உரிமையை இலவசமா தரறதுக்கு அவர் காத்திருக்கார். இந்த சிகப்பு நூலை, இந்த சிகப்பு அங்கிய, இந்த மீட்புக்கான அடையாளத்தை பெற்றதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா? இந்த பாடத்தை முடிக்கிறதற்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, இந்த பாடத்தை படிக்கிறதற்காக கொடுத்த எங்களுக்கு இந்த ஞானத்திற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல விதமாக நாங்கள் இந்த பாடத்தை படித்து முடித்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மீட்பின் கயிறை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, இந்த பாவமான உலகத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்க தேவனீர் எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. இதை கேட்ட ஒருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த பாவமான உலகத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து மீட்டு ஆண்டவரே உங்களுடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையாருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரை. ஏற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம்னால பிதாவே, ஆமென். இது இந்த வருஷத்தோட கடைசி பாடம். மறுபடியும் உங்களை அடுத்த வருஷம் சந்திக்கிறோம். உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.